மக்களே for the first time நம்ம சேனல்ல ஒரு பைக்கை அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு பைக் அன்பாக்சிங் வீடியோ. அது என்ன பைக்னு கேட்டிங்க அப்படினா இந்தியாக்கு இந்த பைக் வருமா அப்படினு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அந்த கேள்விக்குறிக்கு அந்த பிராண்ட் வந்து வரும், கண்டிப்பா வரும் அப்படினு சொல்லி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பைக் மதுரைக்கு வந்துருச்சு. மதுரையில அந்த பைக் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்பெஷலான மோட்டார் சைக்கிள், யங்ஸ்டர்ஸ்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பைக் அப்படினு சொல்லலாம். கியூரியஸா இருக்குல? எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. நாம போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். Made in Indonesia. மக்களே இந்த பாக்ஸ் நம்ம கூட இருக்கு. இந்த பாக்ஸ் கூட தான் அந்த பைக் இருக்கு. இதுதான் அன்பாக்சிங். இதே மேட் இன் இந்தோனேஷியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு CPU ஃபார்வர்ட் மோட்டார் சைக்கிள். கம்ப்ளீட்டாக வந்து இந்தோனேஷியாவிலேருந்து பில்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து மதுரை வந்திருக்கு. மதுரை அலகேந்திரன் ஆட்டோஸில் இப்போ இந்த பைக் அவைலபிளாக இருக்குது. Yamaha அப்படின்னோடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் 2 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பைக் அப்படின்றத ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோமே. Now it's time to unbox. அந்த ஆல் நியூ MT-03 மதுரைக்கு வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். மிருகத்தை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி உள்ள நின்றுருக்கு. 300cc இது ஒரு மிருகம் தான். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கேஜ்குள்ளேருந்து இந்த மிருகத்தை வெளியே கொண்டு வருவோம். மக்களே MT-03 மதுரைக்கு வந்தாச்சு. நம்ம அன்பாக்ஸும் பண்ணிட்டோம். ஸோ இந்த பைக்கில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து 2 விஷயம். ஃபஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான டிசைன். ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அக்ரெசிவாக இருக்கும். MT-03யோட எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் இந்த பைக்கோட இன்ஜின் பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ரவிங் இன்ஜின். ஸோ 10,500 RPM இந்த பைக்கோட டாப் அண்ட் RPM ரேஞ்ச். அதனால டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலாக இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பைக்கை டிஸ்பிளே கொண்டு போயிட்டு டிஸ்பிளேல வச்சு இந்த பைக்கை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மக்களே அட்லாஸ்ட் Yamaha R3 and MT-03 மதுரைக்கு வந்தாச்சு. MT-03 அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பட் R3 அவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லி R3 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். MT-03 அண்ட் R3 ரெண்டுமே சேம் தான். R3 வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், MT-03 வந்து ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படி தான் சொல்லணும். ஃபேரிங் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், கேட்டகரி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். MT-03லையும் சரி R3லையும் சரி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட இன்ஜின் 321cc 42 horsepower 29 Nm of torque ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். டாப் அண்ட் RPM வந்து 10,000 RPM வரைக்கும் வைடாக ஓப்பன் ஆகும். அதனால் இது ஒரு ஹை ரவிங் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பார்க்கும்போது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றத இன்ஜினில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஒரு ட்ராக் டூல். R3 இஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஸோ இன்ஜினை வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து சாசி லைட் வெயிட்டான ஒரு ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. 169 kg தான் இந்த பைக்கோட வெயிட். அதனால் இந்த வெயிட்டு வச்சும் இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் மூணாவது விஷயம் லாங்கான ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சும் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் ஸ்டெபிலிட்டி வில் பி குட் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைனாமிக்ஸில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. R3யோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஷார்ப்பியராக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மாதிரி எலகண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டோட டிசைன் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனே வேறு. பழைய R3 கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ஓவராலாக வேறு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஏர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் இன்டேக் ஏரியா. இது ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அது அந்த மாதிரி நிறைய இடத்துல இன்டேக் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ட்ஸ்க்ரீன் வந்து ஷார்ட்டான விண்ட்ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஸ்கீம்ஸ் வந்து பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலர் ஸ்கீம் வந்து நமக்கு எல்லாம் தெரியும். கால் ஆஃப் த ப்ளூ Yamahaவோட ட்ரேட்மார்க் கலர். பட் பிளாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட்டில் வந்து இந்த பிளாக் கலர்ன்றது ட்ரெண்டிங்கில் இருக்கனால பிளாக் கலர்லையும் ஸோ Yamaha MT-03 அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி R3 அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் ஓவராலாகவே. இதை தவிர்த்து இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ரைடர் சென்ட்ரிக்கான ஃபீச்சர்ஸை கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தேவையான ரீடவுட்ஸ் மட்டும் வந்துடும். இந்த மாதிரி தான். ஸோ இங்கே அலகேந்திரன் ஆட்டோஸில் வந்து MT-03யும் Yamaha R3 ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த பைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் இல்லை டெஸ்டே பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அலகேந்திரன் ஆட்டோஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக அலகேந்திரன் ஆட்டோஸ் வந்து கோச்சடை மெயின் ரோட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம். அதனால் அவுட்லெட் வந்து ப்ரீமியமாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா மாடல்ஸும் எல்லா கலர்ஸுமே டிஸ்பிளேல அவைலபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் எல்லா மாடல்ஸும் டெஸ்ட் டேவ் அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஃபசினோ ரேசெட்டா ஸ்கூட்டர்ஸ்லேருந்து எல்லா பைக்ஸுமே டெஸ்ட் டேவ்ஸும் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா
டிஸ்பிளேல நிறைய பைக்ஸ் இருக்குது, எல்லா கலர்ஸுமே இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்னன்னா Yamahaவோட பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா Yamaha ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் 4000 rupees வரைக்கும் கேஷ் ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. FGS மாடலுக்கு வந்து 6000 rupees, FGSன்னு கிடையாது, FG சீரிஸ் எல்லாத்துக்குமே 6000 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. R15 சீரிஸ் R15 V4க்கு வந்து 5000 rupees ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபினான்ஸ் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஃபினான்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இங்கே அலைந்தரன் ஆட்டோஸில் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இந்த டைமில் நீங்கள் பைக்ஸ் இல்லை ஸ்கூட்டர்ஸ் எதுவும் வாங்க நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. MT-03 R3 காமிச்சாச்சு, ப்ரைஸ் சொல்லாமல் முடிச்சா எப்படி இருக்கும், அது நல்லா இருக்குது. அதில் MT-03யோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 5,37,000 ஆன் ரோட் மதுரை ப்ரைஸ் வருது. அதுவே R3யோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 5,43,000 வருது. இது வந்து ஒரு CBU ஃபார்வர்ட் பைக், அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் ஜப்பான், இந்தோனேஷியா வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் ஆகி அப்படியே வரும். அதனால இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் Yamaha R3 or MT-03 பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலைந்தரன் ஆட்டோஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதான் ஓவராலாகவே இந்த ரெண்டு பைக்கை பற்றி உங்களோட கருத்து எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட அந்த vlog வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.